ஒரு சில பையனை வந்து ஒரு 5 இயர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு அகாடமியில், 6 இயர்ஸில், ஒரு சில பேர் ஒரு 8 இயர்ஸில். என்ன ஏஜ் இருக்கணும் சார் ஒரு பையன் கிரிக்கெட் அகாடமி ஜாயின் பண்ணணும்னா? அவங்களுக்கு வந்து 8, 9 தான் ஸ்லோவாக மோட்டார் நியூரான் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். 10, 11 நம்மளோட அப்சர்வேஷனில் பார்க்கலாம். 9, 10 தே கேன் கம் அண்ட் ஜாயின். ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கேமில் என்ன இம்பார்ட்டன்ட், கோச்சஸ் என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் தான் ப்ரைமரி ஃபேக்டர். இப்போ பக்கத்து நெட்டில் ஒரு சீனியர் ஆடுவாங்க, இந்த குழந்தைக்கு தெரியாது இது பால் எடுக்க போகும், அங்கேருந்து ஒரு டிரைவ் ஆடுவாங்க, மேலே போட்டுரும், பால் அடிபட்டதுன்னா ஃபியர் ஃபேக்டர் வந்துடும். ஒன்ஸ் அந்த ஃபியர்னு வந்துடுதுன்னா அந்த கிரவுண்டு பக்கமே குழந்தை வராது. ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் தி கோச்சஸ். அப்படி இருக்கும்போது நம்ம 9க்கெலாம் வரும்போது அந்த ஏஜ் குரூப்பை தனியாக ஒரு செப்பரேட் ஏரியாவில் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துன்ட்டு ஒரு 10, 11 இயர்ஸ் மட்டும் அந்த 2 இயர்ஸ்க்கு அவங்களோட அப்சர்வேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு எப்படி வருது கேம், என்ன பண்ணலாம், இந்த குழந்தை பவுலர் ஆவாங்களா, இந்த பையன் ஒரு கீப்பராக ஆக முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேட்டிங் ஆடுறது எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ரிவர்ஸ் ஸ்டான்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜில் தான் அது ஒரு அட்வான்டேஜ்.